வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் வச்சுட்டு கொழுக்கட்டையும் ஸ்வீட்டாக இன்னொரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் பொரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மக்காச்சோளத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷானது அப்படிங்கிறதால ஊற வைக்க தேவையில்லை. டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் சேர்க்குற கோதுமை மாவை வெறும் வானலில் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் தான் முக்கியமான பொருள். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் செய்கிற கொழுக்கட்டைக்கு அந்த கானோட மேலே ஒரு லேயர் இருக்கும்ல, அதை அழகாக உரித்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்தாவே அது சூப்பராக இருக்கும். வாசமும் நல்லாயிருக்கும். வாழை இலை கிடைக்கல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மக்காச்சோளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்ச பிறகு நம்ம தேங்காய் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விடும்ல, அதுக்காக ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறோம். நான் இப்போ வெள்ளத்துக்கூடையே தேங்காயும் சேர்த்துட்டு சோக் பண்ணி வச்ச பிறகு மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர், இடியாப்ப ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ண பிறகு பதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது ஏற்ற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கானில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அப்படி ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. தண்ணியை விட பால் ஊற்றும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பதம் இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே ட்ரையாக மாவு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டீம் பண்ணுற பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இலை காமிச்சேன்னா அதோட மேலே இருக்க லேயரில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி மடித்த பக்கத்தை அடியில் வச்சு மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறோம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படி மடித்து கீழ் பக்கம் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு விரிஞ்சு வராது. அவ்வளோதான். இதை கட்டி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தாவே போதும். வாசம் சூப்பராக இருக்கும். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இது செஞ்சுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மீதி இருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அதே பதத்தில் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நமக்கு பொரிச்சு எடுக்கிறத விட ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது நல்ல வாசமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்போ இந்த கொழுக்கட்டையை விரித்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. பார்க்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு போட்டோம்ல. இதுவே அரிசி மாவு போட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எண்ணெயில் பொரிக்க வேண்டியதை அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டி போண்டா மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்துச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கல அப்படின்னா வெளியில் சீக்கிரம் கறிகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.